எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் கும்பாக்குட்டி சிங்கமாக இருந்தாலும் ஒரு புல்தடிக்கு பைல்வானாக இருந்தாலும் இன்னைக்கு நிஃப்டி 26,000 தாண்டி இருக்கு. ஏற்கனவே பல ட்ரேடர்கள் அனுபவிச்சிருக்கிற மாதிரி 26,000 தாண்டி எப்பெல்லாம் நிஃப்டி மேலே இருக்கோ அப்போ போர்ட்ஃபோலியோவில் ஒரு மகிழ்ச்சி என்பது வர்றதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். ஸோ 26,000 தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி 26,000க்கு மேலேயே நிஃப்டி இருந்து போர்ட்ஃபோலியோவில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, எல்லா நியூஸையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இருக்கிறதுலையே ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டு அப்படின்றது. எதில் அப்படின்னா பணம் ஏமாந்த விஷயத்தில். அதாவது பெங்களூரில் ஆண் பெண் ஆகட்டும் அல்லது சும்மா இப்போ தான் படிக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் குறி வச்சு ஏமாற்றி பணத்தை பிடுங்குறாங்க. ஸோ பெங்களூரில் இப்போ சமீபத்தில் கடந்த 3 நாட்களில் ஒரு மிகப்பெரிய 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரு 57 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, இவங்க கையில் எப்படி இந்த பணம் 32 கோடி என்பது சேர்ந்துச்சு அப்படின்றது தெரில. அவங்க அமெரிக்காவில் வேலை பார்த்தாங்களா அல்லது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்ததா எப்படின்னு தெரில. ஆனால் இவங்க ஒரு டெக்னாலஜிக்காக வேலை பார்க்குற ஒரு டெக்கி. ஸோ இந்த டெக்கிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு டிஹெச்எல்ல ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கு. அதனால் உங்களை நீங்களே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுகளுக்கெல்லாம் பணம் பரிமாற்றம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆனால் இந்த கேஸ் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். இது போன வருஷம் வந்த கேஸு. போன வருஷமே நடந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பையனுடைய கல்யாணம் காரணமாக இந்த விஷயத்தை வெளியே யாருக்கும் சொல்லாமல் இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த 32 கோடியை மறுபடியும் போய் அவங்க வாழ்நாளில் சம்பாதிக்க முடியுமா? எப்படி ஏமாந்து போகிறாங்க பாருங்க. எங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணினார் அப்படின்னா, எங்கே அவருடைய ஒய்ஃப் என்ன வயசாகுது இல்லையா, ஒய்ஃப் ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் கடைசி காலத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அவருக்கு இருந்த வயல்வெளிகளை எல்லாம் விற்றுட்டு கொண்டே பேங்க்கில் போட்டு அதில் வர்ற வட்டியை வாங்கி இப்பவும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லேண்டினுடைய வேல்யூ எல்லாம் அதாவது அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கார். எச்சரிக்கையாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி நடக்குது. இருக்கிற சொத்துக்களை விற்றுட்டு பேங்க்கில் பாதுகாப்பாக வைப்போமே அப்படின்ற மாதிரி வச்சு பண்ணுறாங்க. ஸோ எது எப்படியோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த திருடங்களுடைய தொந்தரவுனாலேயே பயந்துட்டு எச்சரிக்கையாக முடிவெடுக்கிறவங்களும் இருக்காங்க. சில நேரங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி பணத்தை பிடிங்கிட்டு. ஸோ இப்போ இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா, 32 கோடி ஏமாந்துருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பெங்களூரில் ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டு மூலியமாகவும் உங்கள் பணம் பறி போயிடாத மாதிரியும், வேறு எந்த வகையில் ஏதாவது ட்ரேடிங் ஆப் லிங்க் வருது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வகை வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் ஏமாறுற ஆளுகளே கிடையாது. எவனாவது ஏமாற்ற வந்தால் அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கக்கூடிய ஆட்களாக தான் நம்ம விருப்பமே ஒழிஞ்சு இந்த மாதிரி. ஆனால் இப்படி ஒரு கேஸ் நடந்திருக்குது. 32 கோடி இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஒரு கேஸ் 57 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, டெக்கி பெண்மணி ஏமாந்துருக்கிறதா இப்போ லேட்டஸ்ட் செய்தியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி திடீர்னு சந்தோஷம் வருது அப்படின்ட்டு. அதாவது நேற்று தான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் 3 வருஷமாக இறங்கி கிடக்குங்க, ஆனால் 3 வருஷமாகவே நான் நஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நேற்று தான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னங்க அப்படி ஒரு கும்பாக்குட்டி ஷேர்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நண்பர் சொல்லியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஈஸி ட்ரிப் பிளானர்ஸு, ஐஆர்பி இன்ஃப்ரா, ரேணுகா சுகரு, ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போன்ற பங்குகள் எல்லாம் சொல்லியிருந்திருக்காரு. அவர் பதிவிட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. எப்படி இந்த செய்தி எப்படி அந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா ஒரு 7.5% ஏறிட்டான். அது காலையில் ஃப்ளாட்டில் ஆரம்பித்து கடைசியில் க்ளோசிங் பாயிண்டில் 7.5% ஏறிட்டான். உடனே நம்ம நண்பர் சொல்கிறாரு, அந்த கும்பாக்குட்டி ஈக்குட்டா ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸுக்கு கோவம் வந்துருச்சு பார்த்தீங்களா, பறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. ஸோ ஒரு அருமையான நகைச்சுவை என்பது 24 மணி நேரத்தில் நடந்திருக்குது.
ஏதாவது அழகிய தமிழில் பேசினாரா என்ன அப்படின்றது தெரில அந்த ஷேரை. இந்த ஷேரினுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடியே பல ட்ரேடர்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஓகே லோ லெவல்லேருந்து திரும்புகிற மாதிரி இருக்கா, ஒருவேளை இந்த பங்கு திரும்புமா அல்லது ஏமாற்றிட்டு கீழே இறங்கிருமா, எதாக இருந்தாலும் 2-3 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 52 ரூபாயிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி, நம்பிக்கை இல்லை, அடிக்கடி இவன் நம்பிக்கையை தூக்கி விட்டுருக்கான். ஏறுற மாதிரி ஏறி இறங்குறது, அப்புறம் மறுபடியும் ஏறுற மாதிரி இறங்குறதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லாமையே ஒரு 2-3 மாதம் நடந்திருக்கு. திடீர்னு இப்போ பார்த்தோம்னா 56 ரூபாயிலிருந்து திடீர்னு 66 ரூபாய்ன்னு 4-5 நாளுக்குள்ளே வந்திருக்கான்னா கண்டிப்பாக இவர் வந்து நேற்று ஏதோ இந்த பங்கு இவர் பண்ணியிருக்கார். இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் இந்த பங்கை. அதனால தான் அதுக்கு வந்து இந்த கும்பாக்குட்டி ஈக்விட்டாஸ் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸுக்கு கோவம் வந்துருச்சிங்க அப்படின்னு இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்குன்னா, இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஏற்கனவே தாண்டி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை இந்த வருஷத்தில் காப்பாற்றுறதுக்கு 4 முறை முயற்சி பண்ணியிருக்கான். 4 முறை முயற்சி பண்ணியிருக்கான். 4 முறையும் அவனால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவனு சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. 4 முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி சந்தோஷப்படுத்திடலான்னு தான் பார்த்துருக்கு. பட் இருந்தாலும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்து அவனை ஒவ்வொரு முறையும் கீழே இறக்கி விட்டுருக்கு. ஸோ இந்த முறை இந்த பங்கு மறுபடியும் ஒரு மகிழ்ச்சி வரப்போகிறதா, அல்லது இந்த பங்கு கீழே இறங்கட்டும் மறுபடியும் போய் பிடிக்கணும்னு சில பேருக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது போன்ற ஆட்களுக்கு மறுபடியும் கீழே வந்து இன்னொரு ரவுண்டு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக அப்படி ஏதாவது பண்ண போகிறதா, கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எத்தனையோ பங்குகளை கீழிருந்து மேலே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, மார்க்கெட் நல்லா இருக்குன்னு எத்தனையோ பங்குகள் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை கொஞ்சம் மாதிரி ஏற்றி விட்டால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குமேனு 3 வருஷமாக லாக் ஆகிருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள், முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லது நடந்தால் சரிதான். நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 7531 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குங்க. ஏற்கனவே நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரூல் என்ன, ரொம்ப ஃபேமஸான ரூல். 15 வருஷத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா அப்படின்றது போட்டுட்டு வந்துட்டு இருக்கீல, ஒருவேளை அந்த மியூச்சுவல் ஃபண்டு 15% அப்படின்னு சம்பாரிச்சு கொடுத்துருந்தா ஈஸியாக 1 கோடி வந்துடும் 15 வருஷத்தில் அப்படின்ற மாதிரிலாம் அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூல். இப்போ இந்த ரூல் வந்து நிறைய பேர் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல 15 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்களா, 15 வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா இப்படி 1 கோடி கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, 15,000 போட்டால் மாதம். இப்போ வந்து மார்க்கெட்டில் அந்த டைம் ஃப்ரேமை அப்படியே பாதியாக குறைக்கிறாங்க. ஏன்னா நிறையா தடவை அனலைஸ் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 7 வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறவங்க வந்து ஒரு 7 வருஷத்துக்கு டிசிப்ளினாக இடையில நிறுத்தாமல் கரெக்டாக 7 வருஷத்துக்கு தொடர்ந்து போட்டு கொண்டு வரும் பொழுது, அதே மாதிரி டைவர்சிஃபைடாக இருக்குன்னு அவங்களுடைய செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு டைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், வேல்யூ, க்ரோத்து, அந்த மாதிரி எல்லா பெரும்பாலும் லீடிங்கில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் மாதிரி பணம் போட்டுட்டு வரும் பொழுது, இங்கே தான் முக்கியமாக நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன் நான். மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட், அதாவது அதில் அதிகமான லாபம் என்பதும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நீண்ட கால அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரும். மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது நீண்ட காலத்தில் வரும். சில பேர் என்னப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, அந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கடும் சரிவு, அப்புறம் ஏறி இருக்கான். இந்த மாதிரி சில பேர் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த ரூலில் நான் ஒரு பாயிண்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 டைப் ஆஃப் எமோஷ்னல் பிரச்சனைகளை, எமோஷ்னல் ஆகாதீங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, டென்ஷன் ஆகாதீங்கன்னு அப்படின்ற மாதிரி, எரிச்சல் அடையாதீங்க, உங்களுக்கு லாபம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லாபமே இல்லை ஒன்று, இல்லை ரொம்ப கம்மியான பேங்க் வட்டியை விட லாபம் கம்மியாக இருக்குது, அல்லது நஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சமயத்தில் எரிச்சல் அடையாதீங்க. அது லாங் டேர்மில் 3 வருஷமாக நடக்காத ஒரு விஷயத்தை திடீர்னு 3 நாளில் கூட நடக்கும். இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் பார்த்தீங்களா, 3 வருஷமாக தொடர்ந்து இறங்கி வந்தான், கடைசி 3 நாளில் பார்த்தா டபக்குன்னு கொஞ்சம் தூரம் ஏறிட்டான். ஸோ அது மாதிரி எரிச்சல் அடையாதீங்க, அது என்றைக்காவது ஒன்று நடக்கும் அப்படின்ற அந்த முக்கியமான பாயிண்ட்டை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ரூல் எடுத்து போட்டு வச்சுருந்தேன்.
ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயோ பணம் இருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்டுகளின் எஸ்ஐபி வழியாக வந்தாலும் சரி, அல்லது டைரெக்டாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் பணத்தை போட்டு ஏதாவது ஷேரை நம்மளாக பார்த்து வாங்கி வச்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உள்ள பணம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை ஜெயிக்கிறதுக்கு இது போன்ற ரூல்ஸ் எல்லாம் நம்ம இடையில படிக்கும் பொழுது நம்மளை ஒரு கரெக்டான பாதையை நோக்கி கொண்டு போக வைக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த பெரிய விஷயம்னா அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்றதான் பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போ ட்ரேடர்களுடைய ஆசை என்னவா இருக்குன்னா, போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தன் வந்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த கேம்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனிகள், இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் செட்டில்மெண்ட்டே நடக்காது. அவங்க தான் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்ரிஸ். ஸோ அவங்க வர்றப்பவும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தன் வந்தால் நல்லா சம்பாரிச்சு கொடுத்தான். இந்த க்ரோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்தது, சம்பாரிச்சு கொடுத்தது. கேம்ஸ் வந்தது, சம்பாரிச்சு கொடுத்தது. அது மாதிரி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்ளே வரும்பொழுது ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபராக ஒருத்தன் வந்தானா கூட அவனும் சம்பாரிச்சுட்டு இருக்கீல. அடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம், ஏங்க எல்லாருமே வந்தால் சம்பாரிச்சு தரானுங்க. அப்போ இந்த என்எஸ்சி ஐபிஓவும் வந்துச்சுன்னா ஒன்றா சம்பாரிச்சு தரும், அல்லது பெருசாக கீழே இறங்கி சம்பாரிச்சு தரும் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்போ அடுத்தது ஒவ்வொரு வருஷம் ஒருத்தவங்க வந்தீங்கல்ல, அப்போ 2026 இந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓவை வெளியிடணும் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது எப்போ செபி அப்ரூவல் கொடுக்குதுன்னு தெரில. பட் அது வந்துச்சுன்னா அதை வாங்கி அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல ட்ரேடர்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு எதுக்கு இப்படி குறுக்கு சந்துக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானே தெரில. இப்படி ஒரு குறுக்கு சந்து நான் சமீபத்தில் பார்க்கவே இல்லை. இது ஒரு குறுக்கு சந்துனாலும் குறுக்கு சந்து ரொம்பவுமே குட்டியூண்டு குறுக்கு சந்து, ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, நடந்து போகலாம். அதுலேயும் ஒல்லியாக இருக்கிறவங்க தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குறுக்கு சந்தாக இருக்குது இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு. அப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் இந்த மேலே ஹை வரையில் நீ அடுத்தது இது என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுச்சு? மறுபடியும் கீழே தான் வந்துச்சு. இப்போ மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் மறுபடியும் மேலே போகுமா அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இனி சில நாட்கள் கழித்து பார்த்தா தான் அது என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சைடுவேஸாக சில பங்குகள் இருந்ததுனாவே நம்மளை காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது சில பேர் எக்கு தப்பாக போய் ஆகஸ்ட் மாதத்தில் வாங்கியிருந்தாங்களா கூட அவங்கள செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. மறுபடியும் ஒரு வேளை சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள அக்டோபரில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. இனி மறுபடியும் ஒரு வேளை இந்த அக்டோபரில் யாராவது போய் லாக் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு இந்த நவம்பரில் கீது ரிலீஸ் பண்ணி விடுமா இல்லையா அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஹா நண்பர்களே, வயசான சிங்கமாக இருந்தாலும் ஒரு யானையே வந்தாலும் அந்த வயசான சிங்கத்தை பார்த்து பயப்பட தான் செய்யும். அது மாதிரி வாரன் பஃபெட்லாம் மிகப்பெரிய ஆள். எதுக்கு இப்போ இந்த பெரிய தலை குறுக்க பூந்துட்டாருன்னு தெரில. ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பபுள் வருது, கிராஷ் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாரன் பஃபெட் அவர்கள் திடீர்னு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. டெக்னாலஜி ஸ்டாக்ஸை போயிட்டு அதிகமாக கிட்டத்தட்ட இந்த பணமெல்லாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்ததுனால இதெல்லாம் பெரிய பணம். 1 பில்லியன்னா ஆல்மோஸ்ட் 10,000 கோடி இந்திய ரூபாய்னு கணக்கு வச்சிங்களேன். அப்போ 40,000 கோடிங்கிறது என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட். அதை போய் அசால்ட்டாக போயிட்டு அந்த ஆல்ஃபபெட்டில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு கூகுளில். ஸோ பெரிய தலை ஏதோ ஒன்று கணக்கு போடுறாரு. யாராவது இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸை இது ஷார்ட் அடித்து வச்சுருப்பாங்க, அவங்க இது ரேலி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் கணக்கெல்லாம் இவர் போடக்கூடிய ஆள் கிடையாது. இவர் ஒரு பிஸ்னஸ் சீப்பாக கிடைக்குதா, சீப்புனா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் உச்சத்தில் இருக்கலாம், ஆனால் இன்னும் 10 வருஷம் கழித்து உச்சத்துக்கு மேலே உச்சமாக கூட போகலாம் இல்லையா. அந்த மாதிரி பெரிய தலை குறுக்கு பூந்துட்டார். எத்தனையோ பேர் ஏஐ டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கும்பான்னு சொல்லிட்டு இருக்கீல, இவர் டெக்னாலஜி ஸ்டாக்கை கை வச்சிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நம்ம உலகத்தில் நடக்க போகுது. இனி மறுபடியும் இன்னொரு ரேலி கிடைக்குமா? டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஏறித்தான் 4 வருஷமாக அமெரிக்கா நல்லா இருந்தது. அப்போ மறுபடியும் இன்னொரு ரேலி கிடைக்க போகுதா? அடுத்த இன்னும் 4 வருஷம் ஆனால் இது நல்லது இல்லைங்க. மார்க்கெட்டு இறங்காமல் அவன் பாட்டுக்கு மேலேயே ஏற்றிக்கிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக தலைகுப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் விழுவோம். அப்பப்போ எல்லா பங்குகளும் 20-40% இறங்கி இறங்கி மறுபடியும் ஏறி மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறிட்டு இருந்தால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். இவனுக்கு 4 வருஷமாக அமெரிக்காவில் பிரச்சனை வரல, அடுத்த 4 வருஷத்துக்கும் வாரன் பஃபெட் அவர்கள் வாங்கியிருக்கார் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்னு மறுபடியும் அவனை தூக்கிட்டு மறுபடியும் உச்சத்துக்கு போச்சுன்னா அது வாரன் பஃபெட்டே வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா அது உருப்படாது.
ஒரு நாள் விழுந்தான்னா மொத்தமாக எல்லாத்து பணையும் கொண்டு போய் ஒரு 4-5 வருஷத்துக்கு லாக் பண்ணி விட்ருவா. அப்புறம் யாரும் சம்பாதிக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறது தான் ஹெல்த்தி. ஏன்னா இந்த தடவை அமெரிக்க மார்க்கெட் தொடர்ந்து உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 அருமையான சந்தோஷமான செய்திகள் வந்திருக்கு. ஒன்று, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் என்பது ஓரளவு நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு இந்தியாவை பற்றிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவோடையும் இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும், ட்ரேட் டீல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1.5 மாதம் தான் பாக்கி இருக்குது. இது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியனோடையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிருன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நடத்தி முடிச்சு காமிச்சது வந்து சமீபத்தில் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். ஸோ அது போக இன்னும் பல நாடுகளோட எல்லாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன் 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க, 2 நாடுகளுக்கு இடையிலும், யூரோப்பியன் யூனியன் கூடயும் சரி அமெரிக்கா கூடயும் சரி இந்தியாவுக்கு ட்ரேட் ஒப்பந்தங்கள் வந்துருன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துருச்சு, கண்டிப்பாக நியூ இயர் செலிப்ரேஷனில் நான் இன்னொரு நாள் சேர்த்து லீவ் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு அநியாயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இறங்குனது ஒரே ஒரு ஆள் தான், பெரிய லெவலில் 5% இறங்குனது. அது யாருன்னா இருக்கிறதுலே டாப் ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம டாட்டா மோட்டர் தான். டாட்டா மோட்டர்னு நீ சொல்ல முடியாது, டாட்டா மோட்டர் பேசஞ்சர் டிபார்ட்மெண்ட் அல்லது டிவிஷன் அந்த மாதிரி தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஸோ பாவம் இந்த பேசஞ்சர் டாட்டா மோட்டரை வந்து இன்றைக்கி 5% இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ நிறைய ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த வீழ்ச்சி நின்றுமா அல்லது கடப்பாரை தூக்கி கடலில் போட்ட மாதிரி இன்னும் எவ்வளவு ஆழம் அப்படின்றது தெரியாமல் போகுமா அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாளையிலிருந்து, ஏன்னா இப்போ வந்து விழுந்திருக்கக்கூடிய லோ என்பது சமீபத்தினுடைய மிகப்பெரிய கடும் லோ அப்படின்ற மாதிரி சார்ட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த லோவில் இருந்து நீ புதுசாக பிரேக் அவுட் ஆகி ஒரு 600 ரூபா 700 ரூபாயின்லாம் கூட போக வேணாம். இதுக்கு முன்னாடி ஒரு 440 அப்படின்னு சமீபத்தில் ஒரு ஹையை வச்சிருக்கீல்ல, அதை வந்து நீ தொட்டினா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த திரு நாஞ்சில்நாதன் அவர்களுடைய உதவி தான் கேட்கணும். நீங்கள் நேற்று அந்த ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை என்ன பண்ணீங்க? நீங்கள் பேசுனதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா அப்படி காதில் ரத்தம் வர அளவுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? ஸோ இன்றைக்கி எல்லோரும் கூட்டாக உட்காந்துக்கிட்டு டாட்டா மோட்டரை பற்றி ஏதாவது ஒன்றை பேசி இதை ஏற்றி விட்டுட்டு தன்னுடைய பழைய கையால் நீ வந்து தொடு அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா மோட்டரில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் வந்துருச்சு. அந்த கம்பெனி பிரித்து விடணுன்னாங்க, எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள், பேசஞ்சர் வெஹிக்கிள் சைடு எல்லா நியூஸும் வந்துடுச்சு. இனி நியூஸ் எல்லாமே வந்துருச்சுன்னா, முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ நார்மல் ஆயிடுறில்ல. நார்மல் ஆகிட்டினா அப்போ நீ டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை மதிக்கணும்ல. அப்போ நீ வந்து டெக்னிக்கல் பேட்டர்ன் படி நீ வந்து ஒரே ஒரு தடவையாக நீ வந்து மேலே வந்து தொட்டினா தானே பல ட்ரேடர்கள் தப்பிக்க முடியும். ஸோ நம்ம பேசுகிறது ஹலோ கேட்குதா அப்படின்ற மாதிரி இந்த டாட்டா மோட்டர் ஷேர் கேட்டு அதனுடைய ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா மகிழ்ச்சி தான். சரி நண்பர்களே, சம்பாரிச்சதை காப்பாற்றிங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கள, திருப்பூரில் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர் பல கோடிகள் இழந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராவது வந்து நம்மளை ஏமாத்திடவும் கூடாதுன்ற மாதிரி இவ்வளவு அவேர்னஸ்கள் நம்ம கடந்த சில வருடங்களாகவே சொல்லிட்டு வர்றோம். நன்றி, வணக்கம்.